பாத்தீங்களா? என்ன மனமேடையில உட்கார வச்சுட்டு இப்ப எவனையோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. இதான் நீங்க பொண்ணு வளர்த்த லட்சணமா? இந்த வேலையை பார்க்கறதுக்கு வேற ஏதாவது வேலையை பார்த்துருக்கணும். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? பொறுக்கி. ஏய், யார பார்த்து பொறுக்கீங்க? எங்களை அப்படி சொல்றதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. அப்போ உன்னை பொறுக்கி நாங்க சொல்லாமா? என்னடா போலீஸ்? என்ன? உன்னை வெறும் பொறுக்கின்னு சொல்லவா இல்ல பொம்பளை பொறுக்கின்னு சொல்லவா? கான்ஸ்டபிள்ஸ், இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார் 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 அவனை விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார் அவனை விட்டுருங்க சார். தப்பு பண்ணது இவங்க. என் பையனை இதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? உன் பையனை மட்டுமில்ல, உன்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம தப்பு பண்ணலனாலும் துணையா இருந்ததுக்காக உன் பொண்டாட்டி அரெஸ்ட் பண்ண போறோம். பேச வேண்டியது ஏதாவது இருந்தா பேசிட்டு ஒழுங்கு மரியாதையை 3 பேர் வந்து வண்டியில இருங்க. மகேஷ், இவங்களுக்கு இது தேவைதான். தெரிஞ்சும் உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு ஏன் சம்மதிச்சேன்னு தெரியுமா? இதுக்கப்புறமாவது இவனை திருத்திடலான்னு நினைச்சேன். சரவணனும் பூங்கொடியும் சேர்ந்து அவனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்கன்னு நான் நம்பினேன். பண்ணின பாவம் சும்மா விடுமா? விடாது. என்ன மன்னிச்சிருமா?